ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மொபைலில் நாம் எப்படி 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். அதாவது நம்ம மொபைலில் 2 சிம் இருக்கும். ஒரு சிம்முக்கு மட்டும் தான் முன்னே ஃபஸ்ட்டு நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இன்னொரு சிம்முக்கும் நம்ம எப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாம். ஒரு மொபைல்லே நீங்கள் 2 வாட்ஸ்அப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அந்த வீடியோ எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு உண்டான ஸ்டெப் 1. இதற்கு நீங்கள் 2 வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணுமா அப்படின்ட்டு எந்த ஒரு அவசியம் கிடையாது. ஒரு வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணாலே போதும். இதில் இங்கே மேலே தெரிகிற இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே தெரிகிற உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் வந்திருக்கும். அந்த ப்ரொஃபைல் நேமுக்கு மேலே அம்புக்குறி மாதிரி சின்னதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட் அக்கௌண்ட்டுன்ட்டு கீழே வரும். அந்த ஆட் அக்கௌண்ட்டை ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நீங்கள் எந்த மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது கனெக்டிங் ஆகும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆகிட்டு இங்கே நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் சரியா அப்படின்ட்டு கேட்கும். ஆமாம் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் போகும். அந்த எஸ்எம்எஸ் நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு 6 டிஜிட் கோடு மாதிரி வரும். அந்த கோட் நம்பரை இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைலுக்கு வாட்ஸ்அப் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுடைய மொபைல் ப்ரொஃபைல் நேம், இப்போ நீங்கள் அந்த வாட்ஸ்அப்புக்கு என்ன நேம் கொடுக்குறீங்களோ நீங்கள் உங்கள் இஷ்டத்தையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தகுந்த மாதிரி. இப்போ இங்கே ஆடிங் அக்கௌண்ட், உங்களுடைய வாட்ஸ்அப்பு இந்த இடத்துல உங்களுடைய மொபைலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சிங்க. இப்போ உங்களுக்கு உங்களுடைய மொபைலில் 2 அக்கௌண்ட் இருக்கும். வாட்ஸ்அப்லேயே 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒரு 2 சிம் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பழைய அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஸ்விட்ச் அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணினா போதும். நீங்கள் ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி என்ன வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களோ அது வந்துடும். மறுபடியும் நீங்கள் செகண்ட் சிம்முக்கு உண்டான வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா மறுபடியும் அந்த 3 டாட் கிளிக் பண்ணி ஸ்விட்ச் அக்கௌண்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் செகண்டு இருக்கிற வாட்ஸ்அப்புக்கு வந்துடும். சரிங்களா? ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இருக்கிற வீடியோஸை நம்ம சேனலில் நிறையா இருக்குது. அதெல்லாம் இங்கே டைரெக்டாக கிளிக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துருவாங்க. நன்றி.